அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று காட்டப்பட்ட செய்திகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்தியாவில் SBI கிரெடிட் கார்டு என்ற ஒரு அரசு வங்கி தன் செயல்பாடுகளை எப்படி செய்கின்றது, எப்படிப்பட்ட தவறுகளை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு உதாரணத்தை தான் நாங்கள் இந்த அவர்கள் அனுப்பிய செய்திகளை உங்களுக்கு காண்பித்தோம். SBI கிரெடிட் கார்டு என்றவுடன் அது ஒரு அரசு நிறுவனம் என்பது அனைவரும் அறிந்ததே. அப்படிப்பட்ட ஒரு அரசு வங்கியில் எப்படிப்பட்ட துன்பங்களை எல்லாம் அந்த கிரெடிட் கார்டு வாங்கியவருக்கு கொடுக்க முடியுமோ அத்தனை வகையிலும் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் பல பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவற்றை வெளியில் சொல்லாமல் பலரும் தெரிந்தவரை பத்திரிகைகள் மற்றும் ரிசர்வ் வங்கிக்கும் அறிக்கைகளை செலுத்திக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அதற்கு தீர்வு கிடைப்பது வெகு நாட்கள் ஆகிறது என்பதே ஒரு உண்மை. அப்படிப்பட்ட ஒரு சிறு நிகழ்ச்சியை உங்கள் முன் பகிர்ந்து கொள்வதற்காகவே இந்த SBI கிரெடிட் கார்டு மால் பிராக்டிஸ் என்ற ஒரு செய்தி இணையதளத்தில் வெளியிட்டிருக்கிறோம். இதன் முக்கிய செயல் என்னவென்றால், SBI கிரெடிட் கார்டில் இன்சூரன்ஸ் பாலிசி என்ற ஒன்று இருக்கிறது என்று தினமும் அந்த கார்டு வைத்திருப்பவர்களுக்கு போன் மூலம் காலை மாலையில் தொடர்பு கொண்டு பேசிக்கொண்டே இருப்பார்கள். சரி, SBI தானே, அரசு வங்கி தானே என்று அவற்றில் பணத்தை போடலாம் என்று பணத்தில் போட்டால் ஒரு மாதம் கழித்து நம்மளுக்கு ஒரு கடிதம் அனுப்புவார்கள். அது பார்த்தால் ஒரு தனியார் இன்சூரன்ஸ் நிறுவனத்தினுடைய செயல்பாட்டில் நம்முடைய பணத்தை அனுப்பி வைத்திருப்பார்கள். போன் பண்ணி கேட்டவுடன், என்னங்க நாங்கள் SBI தானே பணத்தை கட்டினோம் என்று கேட்டால், இல்லை நாங்கள் அது தனியாருடைய இன்சூரன்ஸ் பாலிசி தான், உங்கள் பணத்தை நாங்கள் அங்கு அனுப்பிவிட்டோம் என்று கூறிய செய்தியும். அதனால் மன உளைச்சல் அடைந்த ஒருவர் ஒரு ஆண்டு வரை பணம் போனால் போகிறது என்று ஒரு 6000 ரூபாய் கட்டி அதனுடன் தொல்லை விட்டது என்று கவனித்திருந்தார். அடுத்த வருடம் திடீரென்று ஒரு நாள் பார்த்தால் வங்கியிலிருந்து ஸ்டேட்மெண்ட் வருகிறது, 2ஆம் ஆண்டு நீங்கள் உடனடியாக 6000 கட்ட வேண்டும் என்றும் அவருடைய கிரெடிட் கார்டில் இருந்து 6000 ரூபாய் பணத்தை எடுத்து விட்டார்கள். இப்படி பணத்தை எடுத்தவுடன் இவர் அதிர்ச்சி அடைந்தார். என்னுடைய நாலேஜ், நான் உங்களுக்கு சொல்லாமல் எப்படி எங்களுடைய பணத்தை எடுத்தீர்கள் என்று அவர்கள் மேலதிகாரிகளுக்கும் வங்கியினுடைய தலைமை அலுவலகமான டெல்லிக்கும் தகவலை அனுப்பினார். உடனடியாக பதில் இல்லை. பலர் போன் செய்து அவருடைய வீட்டிற்கு பணத்தை கட்டுங்கள் தொந்தரவு கொடுத்துக் கொண்டேதான் இருந்தார்கள் தவிர பிரச்சனையை யாரும் சால்வ் பண்ணுவதாக இல்லை. உடனடியாக அவர் ரிசர்வ் பேங்கில் உள்ள அம்யூஸ்மெண்ட் என்ற ஒரு கோர்ட்டுக்கு தன்னுடைய முழு அறிக்கையை அனுப்பியவுடன் அவர்கள் அதனை பரிசீலித்து ஒரு ஆண்டு கழித்துதான் அவர்கள் செய்த தவறை ஒப்புக்கொண்டு அந்த பணத்தை திருப்பி கொடுத்து கழித்தார்கள் என்பது ஒரு செய்தி. அதனுடைய நகல்களை தான் உங்கள் முன் காட்டினோம். இது ஒரு உதாரணம் தான், இந்தியாவில் உதாரணம் தான். ஏதோ பல லட்சக்கணக்கானவர்கள் SBI கார்டை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரியும். ஒவ்வொருவருக்கும் ஒரு கதை இருக்கும் என்பதற்காகவே இதை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும், அனைவருக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காகவே சொல்லியிருக்கிறோம். SBI போன்ற ஒரு அரசு வங்கிகள் இப்படிப்பட்ட செயல்களில் ஈடுபடுவதை தடுப்பதற்கு உடனடியாக நீங்கள் ரிசர்வ் பேங்கில் உள்ள அம்யூஸ்மெண்ட் கோர்ட் என்ற ஒருக்கு நீங்கள் மூலம் சென்று உங்கள் பிரச்சனைகளை உடனடியாக தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இதை நாங்கள் இணையதளத்தில் இந்த சிந்தனை நிகழ்ச்சி உங்களுக்கு மேற்கோள் காட்டியுள்ளோம். என்னுடைய பிரச்சனைகளை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்பதை நாங்கள் எண்ணுகிறோம். உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலாஜி. நன்றி.